ஹாய். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். தஷிகோட அப்பா கிரேப்ஸ், மாம்பழம், அப்புறம் கொஞ்சம் மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தார். எப்போ ஃப்ரூட்ஸ் வாங்கினாலும் எப்படியும் ஒரு பப்பாயா கண்டிப்பாக இருக்கும். மாம்பழம் வந்து 2-3 நாளாக தர்ஷி கேட்டுட்டு இருந்தான். ஹீட்டு தான், பட் இந்த சீசனில் தான் வாங்கி தர முடியும்னு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தார். எல்லாத்தையும் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கேழ்வரகு கூல் பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நாளைக்கு மார்னிங் சாப்பிட்ணுன்னா இன்றைக்கி ஈவினிங்கே ரெடி பண்ணணும். ஸோ அடிகனமான பாத்திரம்னா என்கிட்ட பெரிய குக்கர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஜக் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என்கிட்ட இருக்க கேழ்வரகு மாவு ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கிட்டு அதில் தேவையான தண்ணி ஊற்றி எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். நான் அந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா கரைச்சிட்டோம்னா அப்புறம் கூழ் காய்ச்சும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூழ் காய்ச்சும் போது ரைஸ் ஏதாவது மிச்சம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் ரைஸ் இருக்குது, நான் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேழ்வரகு மாவும் நல்லா கரைச்சி வச்சுட்டேன். தண்ணி கொதிக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்க மிச்சம் ரைஸ் போட்டுக்கிறேன். காலையில் நான் வடித்த ரைஸு மிச்சம் இருக்குது, போட்டுக்கிறேன். அது ஏற்கனவே வெந்த ரைஸுங்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸே போதும். அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு ஊற்றிட்டு இதுக்கப்புறம் கிச்சனை விட்டு நகலவே முடியாது. ஸோ அங்கேயே நின்று கரண்டி வச்சு அடி பிடிக்காத மாதிரி சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் கிட்டத்தட்ட 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 7 o'clock தான் முடித்தேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தா ப்ரௌன் கலர் ரொம்ப மைல்டாக இருக்கும், அந்த பவுடர் கலரில் தான் இருக்கும். பட் நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஃபைனலாக ஒரு டார்க் சாக்லேட் ப்ரௌன் கலர் வரும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மார்னிங் சாப்பிடும்போது. இதை மெதுவாக கலக்கிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அப்புறமா ஒரு 2 கப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. ஒரு 1/2 hour கழித்து பார்த்தா கலர் ரொம்ப டார்க்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறணும். அதுக்கு முன்னாடி எதுவும் நம்ம மூடி வச்சு க்ளோஸ் பண்ணக்கூடாது. நான் ஃபைனல் ஸ்டேஜில் நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1/2 hour விட்டுறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தா நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சும் வெளியே வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக வெளியே வச்சுருந்தா தான் அது அந்த புளிப்பு தன்மை காலையில் நமக்கு கிடைக்கும். நான் அப்படியே குக்கர்லேயே வச்சுருவேன். எப்படி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ குக்கர்லேயே நான் விட்டுருவேன். இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா எப்போவும் மாவு புளிக்கிறதுக்கு ஹோல் நைட் வைக்கிற மாதிரி இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மார்னிங் போய் திறந்து பார்த்தேன், கொஞ்சம் புளிப்பு ஸ்மெல்லும் வரும். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டா பேலன்ஸ் இருக்கிறது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இதுவே என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தால் 3 to 4 days வரும். நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டா ஒரு 2 to 3 days வரைக்கும் வரும். எங்கள் 2 பேர்த்துக்காகவும் கொஞ்சோண்டு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் தயிர் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய சேர்க்குறோமோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் நிறைய தயிர் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். சால்ட் போட்டு எப்போவுமே நம்ம தயிரெல்லாம் மோருக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அது மாதிரி நல்லாவே தண்ணி ஊற்றி கட்டியே இல்லாமல் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். கட்டி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நம்ம கரெக்டாக கூழ் காய்ச்சிருந்தா கட்டியே வராது. இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் செமி சாலிடாக இருந்தால் நம்ம குடித்தா ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆனியன் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக ஒரு செம்பில் ஊற்றி வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் ஒரு செம்பு தான் குடிப்பார் மார்னிங். பேலன்ஸ் இருக்கிறத நான் குடிச்சிட்டு எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும். இது ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமல் இருக்கும், நல்லா கூலிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தரும்.